நிறைய பேரோட கனவுகள் பார்க்கும்போது ட்ரேடிங்குள்ள வந்தால் பைசா சம்பாதிச்சலாம் நிறைய பேர் கனவுக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் ஒரு வார்னிங் சொல்லிடுறோம், ஒரு டிஸ்க்ளைமர். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்குள்ள நீங்க ஃபீல்டை சூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் மட்டும் ஃபீல்டா இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதர் இன்கம் ஆஃப் சோர்ஸ் இருக்கணும். எதனா ஒரு பிசினஸா இருக்கணும், இல்லைன்னா நீங்க எதனா ஜாப் பண்ணணும், எதனா ஒரு விஷயம் இருக்கணும். அது உங்க ஃபேமிலியே பாதிக்காத வண்ணங்களா இருக்கணும். ஃபுல் டைம் நான் ட்ரேட் பண்றேன் சார், இருக்கிற பைசா மொத்தமே ஸ்டாக் மார்க்கெட்டுள்ள போட்டுட்டேன், ட்ரேட் பண்ணிட்டேன், ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள இறங்கிட்டேன், ஸ்கேல்பிங் பண்ண போறேன் சார், வேஸ்ட். இது சூசைடு சமானம். புரியுதுங்களா? அதர் இன்கம் இருக்கும்பொழுது உங்க ஃபேமிலி அது பாதுகாக்கும், உங்க ஃபேமிலி பிரச்சனை வராது. நீங்க ட்ரேடிங்ல சின்னதா ப்ராஃபிட்டோ லாஸோ எடுத்து நீங்க ஒரு கட்டத்துக்கு வருவீங்க, ஒரு வருஷத்துக்கு வருவீங்க. அப்போ வரும்போது உங்களுடைய ப்ராஃபிட் கெயின் ஆகிட்டே இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இருக்க வரை எங்க ஃபேமிலி என்ன செய்யும் அப்படின்ற பயம் இருக்கிற வரையும் நீங்க ட்ரேடிங்கே பண்ண முடியாது. கை ஒதுரும், தேவையில்லாத இடத்துல என்ட்ரி கொடுப்பீங்க, உங்களுக்கே தெரியாம இடத்துல எக்ஸிட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க ப்ராஃபிட்டும் லாக் பண்ண முடியாது, உங்க ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ண முடியாது, உங்க மனசு உங்களை கேட்காது. நீங்க கேட்காம உங்களுடைய கை மவுஸ் கிட்ட போகும், என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணும். ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் செட். தேங்க்யூ.